ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம ஃபேவரட் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல பிரியாணி பண்ண போறோம். நம்மளே வீட்ல பொடி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பண்ண போறோம். இந்த பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே இதே மாதிரி தான் நீங்க பிரியாணி பண்ணுவீங்க. இந்த பிரியாணி பண்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணணும்னு சொன்னால, அதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 எடுத்துக்கலாம். பட்டை கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஏலக்காய் ஒரு 12ல இருந்து 13 எடுத்துக்கலாம். ஏலக்காவை விட பட்டை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி அளவு பார்த்துக்கோங்க. அடுத்து கிராம்பு ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வெறும் கடாயில ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி, இது ரெண்டும் போட்டு பண்ண போறேன். இதுக்கு இந்த அளவுகள் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதை ஓரமா எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரியாணி பண்றதுக்கு நீங்க எதுல பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. பிரியாணி பண்ற பாத்திரம் அடியில நல்லா கனமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம எல்லாமே வதக்கும் போது நமக்கு அடி பிடிக்காம இருக்கும். நல்லா கனமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க ரீஃபைண்ட் ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம வதக்கி எல்லாம் வதக்குறதுக்கு எண்ணெய் நமக்கு சரியா வரும். இப்ப இதுல கொஞ்சமா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சமா பட்டை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால சும்மா ஒரு பேருக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க பெரிய வெங்காயமா இருந்தா 1 கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அது பொன்னிறமாகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். நான் ஒரு 15 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டா இருந்தனால ஒரு 15 பல்லு, கொஞ்சமா இஞ்சி சேர்த்திருக்கேன். 3/4 வாசி வெள்ளை பூண்டு, 1/4 வாசி இஞ்சி, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல கமகமன்னு வாசனை வருது. இப்ப நம்ம அடுத்து பச்சை மிளகாய் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா இருக்கும். இதே அளவுல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா பெர்ஃபெக்டா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலையும் நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலே அது சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க லாஸ்டா முடிச்சு தம் போடுவோம் பாத்தீங்களா, அப்ப 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா இப்ப மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன் வதங்கிறதுக்காக. நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே, அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு வேற எந்த பொடியுமே தேவையில்லைங்க, இது மட்டும் போதும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பெரட்டி விடுங்க. பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, பிரியாணி பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்ப சிக்கனையும் அரிசியையும் ஊற வச்சிருங்க. அப்ப நம்ம அது சேர்க்கறதுக்குள்ள நமக்கு 20ல இருந்து 30 நிமிஷம் ஆயிடும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம இதுல மல்லி இலை சேர்க்கணும். மல்லி இலையை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விடணும். நம்ம புதினா மல்லி ஒன்னா சேர்த்துற வேண்டாம். ஏன்னா புதினா வதங்குற கொஞ்சம் லேட் ஆகும், மல்லி டக்குன்னு வதங்கிடும். அதனாலதான் நம்ம கடைசியில சேர்க்கிறோம். இப்ப நான் 1/2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 2/2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி சேர்த்தாச்சு.
இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தண்ணியில நம்ம செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கணும், ரொம்ப இருந்துடக்கூடாது. நம்ம வந்து தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 20 நிமிஷம் வந்து சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இதுல சேர்க்க போறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து தனியா ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் சிக்கனை வேக வைக்க கூடாது, ஹார்ட் ஆயிரும். அதனால நம்ம வந்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசி தம் போடுவோம் பாத்தீங்களா, அப்ப வந்து இந்த சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுல சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணியாச்சு, கொஞ்சம் அதிகமா இருக்கு, கரெக்டா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சிடலாம். ஓப்பன்லயே வச்சு வேக விடுங்க. அது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்துருச்சு. லைட்டா தண்ணி இருக்கணும். லைட்டா தண்ணி இருக்கும்போது நம்ம தம் போடணும். நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் நம்ம தேவையில்லாத இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம கீழே வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு அது மேல நம்ம பிரியாணியை வச்சிடலாம். வச்சுட்டு இது மேல ஒரு டைட்டான ஒரு மூடி, காத்து போகாத அளவுக்கு ஒரு மூடி வச்சுட்டு இதுல வந்து நல்லா கொதிச்ச ஹாட் வாட்டர் அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த வச்சுட்டு மீடியமா வச்சுக்கலாம். ரொம்ப சிம்ல வைக்க வேண்டாம், ஃபுல்லாவும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் கூட அப்படியே வந்து விட்டுருங்க, ஓபன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம பிரியாணி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. ரைஸ் கரெக்டா குக் ஆகி வந்திருக்கு. அதாவது பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அந்த உதிர்றது, நம்ம எடுத்தோம்னா உதிரணும், அப்படி பிடிக்கும் போது நல்லா பிடிக்க வரணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். அடி பிடிக்கல, நல்லா நல்லா வெந்திருக்கு, அரிசியாவும் இல்லை, கரெக்டா இருக்கு நம்ம பிரியாணி. அந்த சிக்கன்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு. இதே மாதிரி இதே டைமிங்கோட அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.